இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1-8 மற்றும் 13-15 முடிய. அந்நாள்களில் மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்திரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்றிசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஓரேபை வந்தடைந்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க, அவர் இதோ நான் என்றார். அவர், இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு. ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். மேலும் அவர், உங்கள் மூதாதையரின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் நானே என்றுரைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். அப்போது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும், அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரவேல் மக்களிடம் சென்று, உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல, அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ரவேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். நீ இஸ்ரவேல் மக்களிடம், உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர், தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 103. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு. என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களையெல்லாம் மன்னிக்கின்றார்,
உன் நோய்களையெல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை. ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ரவேல் மக்கள் காணும்படி செய்தார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் தமக்கு அஞ்சுவோர்க்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 1-6 மற்றும் 10-12 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நம் முன்னோர் அனைவரும் மேகத்தின் கீழ் வழி நடந்தனர். அவர்கள் அனைவரும் கடலை கடந்து சென்றனர். அவர்கள் அனைவரும் மோசேயோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக உணவை உண்டனர். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர். தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகினார்கள். கிறிஸ்துவே அப்பாறை. அப்படியிருந்தும் அவர்களில் பெரும்பான்மையோர் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்கவில்லை. பாலை நிலத்திலேயே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் தீயனவற்றில் ஆசை கொண்டு இருந்தது போல நாமும் இராதவாறு இவை நமக்கு ஒரு முன்னடையாளமாக நிகழ்ந்தன. அவர்களுள் சிலர் முணுமுணுத்தனர். இதனால் அவர்கள் அழிவு விளைவிக்கும் தூதரால் அழிக்கப்பட்டனர். அவர்களைப் போல் நாமும் முணுமுணுக்க கூடாது. அவர்களுக்கு நிகழ்ந்த இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக அமைகின்றன. இறுதி காலத்தில் வாழும் நமக்கு இவை அறிவுரையாக எழுதப்பட்டுள்ளன. எனவே தாம் நிலையாக நிற்பதாக நினைத்து கொண்டிருப்பவர் அழிந்து விடாதபடி பார்த்து கொள்ளட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 1-9 முடிய. அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சிலுவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன்.
மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த ஊமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சைத் தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மனம் மாறியவர்களை கடவுள் மன்னிக்கும் முறை. ஒருவர் தனது 2 சக்கர வாகனத்தில் அதிவேகத்தில் சென்று கொண்டிருந்தார். அவரை தடுத்து நிறுத்திய போக்குவரத்து காவலர் அவரிடம், நீங்கள் குறிக்கப்பட்ட வேகத்தை விடவும் அதிவேகத்தில் சென்றதால் அதற்குரிய அபராத தொகையை செலுத்த வேண்டும். ஆனால் அதை இங்கு அல்ல, நீதிமன்றத்தில் செலுத்த வேண்டும் என்றார். வாகனத்தை ஓட்டி வந்தவரும் சரி என்று கேட்டுக்கொண்டு நீதிமன்றத்தில் இருந்த குற்றவாளி கூண்டில் போய் நின்றார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வண்டி ஓட்டுநரிடம், நீங்கள் போக்குவரத்து விதிகளை மீறி உங்களுடைய வண்டியில் அதிவேகத்தில் சென்றீர்கள் என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா என்றார். ஆமாம் ஐயா, நான் என்னுடைய தவற்றை ஒப்புக்கொள்கிறேன் என்றார். அவர் இவ்வாறு சொன்னதும் தான் நீதிபதிக்கு தெரிந்தது, குற்றவாளி கூண்டில் இருப்பவர் ஓர் ஆன்மீக பேச்சாளர் என்று. அதனால் நீதிபதி அவரிடம், நீங்கள் உங்களுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் 500 ரூபாயை அபராதமாக செலுத்த வேண்டும் என்றார். இப்படி சொல்லிக்கொண்டே நீதிபதி தனது மேல் பாக்கெட்டில் இருந்த 500 ரூபாயை எடுத்து அதை காசாளரிடம் கொடுத்து, இந்த பணத்தை நான் இவருடைய சார்பாக கொடுக்கின்றேன் என்றார். இதை பார்த்துவிட்டு நீதிமன்றத்தில் இருந்த யாவரும் மலைத்து போயினர். பின்னர் எல்லாரும் நீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்தபோது வண்டி ஓட்டுநர், அதாவது ஆன்மீக பேச்சாளர், நீதிபதியிடம் சென்று, கடவுள் ஒருவருடைய பாவத்தை மன்னிக்கும் போது இப்படித்தான் தாராளமாக மன்னிக்கின்றார் என்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் மன்னிப்பதில் தாராளமானவர். அப்படிப்பட்டவரிடம் நாம் நம்முடைய குற்றங்களை உணர்ந்து அவரிடம் திரும்ப வர வேண்டும் என்ற செய்தியை இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகின்றது. தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறான இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தையும் நமக்கு இதே செய்தியைத்தான் தருகிறது. அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். பலருக்கு தங்களுடைய கண்ணில் மரக்கட்டையே இருந்தாலும் அதெல்லாம் அவர்களுக்கு பெரிதாக தெரியாது. அடுத்தவர் கண்ணில் இருக்கும் துரும்பே அவர்களுக்கு பெரிதாக தெரியும். இன்னும் ஒரு சிலருக்கு மற்றவரிடம் குற்றம் காண்பதில் அலாதியான இன்பம் ஏற்படும். இத்தகைய மனிதர்கள் இன்று, நேற்று அல்ல, இயேசுவின் காலத்திலும் இருந்தார்கள். நற்செய்தியில் இயேசுவிடம் வரும் சிலர் பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை சொல்கிறார்கள். இயேசுவிடம் வந்தவர்கள் அவரிடம் இந்த செய்தியை சொன்னதன் மூலம் கொல்லப்பட்ட கலிலேயர்கள் பாவிகள், அதனால்தான் அவர்கள் பிலாத்துவால் கொல்லப்பட்டார்கள் என்பதை
மறைமுக அவரிடம் உணர்த்த விரும்பினார்கள். ஏனெனில் பாவிகளுக்குத்தான் இது போன்று நடக்கும் என்ற நம்பிக்கை அன்று யூதர்களிடம் இருந்தது. இதை யோபு புத்தகத்தின் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும், யோவான் நற்செய்தியில் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் பார்க்கிறோம். பிலாத்துவால் பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயர்கள் கொல்லப்பட்டார்கள். அதனால் அவர்கள் பாவிகளாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை கூற விழைந்தவர்களிடம் இயேசு சீலோவாமில் கோபுரம் விழுந்து 18 பேர் இறந்த செய்தியை சொல்கிறார். இயேசு இச்செய்தியை தன்னிடம் வந்தவர்களிடம் கூறுவதன் மூலமாக நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லும் செய்தி என்ன, அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். அவருக்கு விபத்து ஏற்பட்டுவிட்டது. அவர் பாவம் செய்திருக்க வேண்டும். இவருக்கு தீராத நோய் வந்திருக்கிறது. இவர் பாவம் செய்யாமல் இப்படியெல்லாம் நோய் வராது என்று இன்றைக்கும் கூட ஒரு சிலர் பேசி திரிவதை நாம் பார்க்கலாம். இத்தகைய மனநிலையோடு வந்தவர்களிடம் நற்செய்தியில் இயேசு மனம் மாறாவிட்டால் நீங்களும் அப்படியே அழிவீர்கள் என்கிறார். இதன் மூலம் ஒவ்வொருவரும் மனம் மாற வேண்டும். அப்படி மனம் மாறாவிட்டால் அழிவது திண்ணம் என்பதை அவர் எடுத்து கூறுகிறார். கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய 2ஆம் வாசகத்தில் தூய பவுல் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு எதிராக செய்த பாவங்களை பட்டியலிடுகிறார். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு எதிராக பல பாவங்கள் செய்திருந்தாலும் 4 பாவங்கள் மிகப்பெரிய பாவங்களாக கருதப்படுகிறது. 1. சிலை வழிபாடு, 2. ஒழுக்கக்கேடு, 3. ஆண்டவரை சோதித்தல், 4. ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுத்தல் ஆகிய 4 பாவங்கள்தான் பெரிய பாவங்களாக கருதப்படுகிறது. தூய பவுல் இவற்றை கூறிவிட்டு இவை யாவும் உங்களுக்கு எச்சரிக்கையாகவும் அறிவுரையாகவும் எழுதப்பட்டுள்ளன என்கிறார். ஆதலால் இஸ்ரவேல் மக்களுக்கு நேர்ந்த அழிவு நமக்கும் ஏற்படாத வண்ணம் இருக்க இதுவே தகுந்த காலம் என்று நாம் மனம் மாறுவது சிறந்தது. மனம் மாறாவிட்டால் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்று இயேசு சற்று கடினமான வார்த்தைகளை சொன்னாலும் அதற்கு அடுத்ததாக அவர் கடவுள் பாவிகள் மனம் மாறுவதற்காக எவ்வளவு பொறுமையோடு இருக்கின்றார் என்ற செய்தியை சுட்டிக்காட்டுகிறார். அதற்காக அவர் கையாளும் ஊமைதான் அத்திமர ஊமை ஆகும். அத்திமரத்தில் 3 ஆண்டுகள் கனிகள் இல்லை. அதனால் அதனை வெட்டிவிடுமாறு தோட்டத்தின் உரிமையாளர் சொல்கின்ற போது பணியாளர் அவரிடம் இன்னும் ஓராண்டு பொறுத்திருக்க சொல்கிறார். இதன் மூலம் இயேசு பாவிகள் மனம் மாற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிறார் என்ற செய்தியை கூறுகிறார். இதே கருத்தினைதான் பேதுருவின் தனது 2ஆம் திருமுகத்தில் கூறுவார். 2 பேதுரு புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில். விடுதலை பயண நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் கடவுள் பாவிகள் மட்டில் பொறுமையோடு இருக்கிறார் என்பதையும் கடந்து அவர் தன் மக்கள் மீது பரிவும் இரக்கமும் கொண்டவராக இருக்கின்றார் என்பதை மிக அழகாக காட்டுகிறார். முட்புதர் நடுவில் மோசேக்கு காட்சியளிக்கின்ற ஆண்டவர் எகிப்தில் என் மக்கள் துன்பங்களை நான் கண்களால் கண்டேன். அவர்கள் எழுப்பும் குரலை காதால் கேட்டேன். அவர்களை விடுவிக்க இறங்கி வந்திருக்கிறேன் என்கிறார். இதுதான் கடவுள் தன் மக்கள் மீது கொள்ளும் பரிவும் இரக்கமுமாக இருக்கிறது. இத்தகைய கடவுளிடம் நாம் நம்முடைய குற்றங்களை உணர்ந்தவர்களாய் மனம் திருந்தி வந்தால் அவர் நம்மை மன்னிப்பது உறுதி. எனவே நம்மை காணும், நமது குரலை கேட்கும், நம்மீது இறங்கும் ஆண்டவரிடம் மனம் திரும்பி வந்து அவரது ஆசியை பெறுவோம். தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அல்ல, அத்தீயோர் தம்
வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்று எசேக்கியேல் புத்தகத்தில் 33 அதிகாரம் 11 வசனத்தில் ஆண்டவர் கூறுகிறார். எனவே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் மனம் மாற வேண்டும் என்பதற்காக பொறுமையோடும் இரக்கத்தோடும் பரிவோடும் இருக்கும் ஆண்டவரிடம் திரும்பி வந்து அவர் வழியில் நடப்போம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.